அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தஞ்சையைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் இன்று காலை தலைமைச் செயலகம் வந்தார். ஒரத்தநாடு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுவிடம் கொடுத்தார். அதன் பிறகு திமுக தலைமையகமான அறிவாலயம் சென்றார். முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் ஓபிஎஸ் தாமதம் செய்வதாக சொன்னார். அதனால் தாய்க்கழகத்தில் இணைந்தேன் எனவும் வைத்திலிங்கம் கூறினார். தாவேக்காவில் சேரும்படி அதன் தலைவர்கள் தொடர்ந்து அழைப்பு விடுத்த வண்ணம் இருந்த நிலையில் வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அதிமுக ஆட்சிக் காலத்தில் அமைச்சராக பதவி வகித்த வைத்திலிங்கம் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உடல்நிலை சரியில்லாமல் ஓய்வில் இருந்த வைத்திலிங்கம் தற்போது மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபட முடிவெடுத்துள்ளார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது. முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியெல்லாம் எந்த டிமாண்டும் நான் வைக்கல, நானும் கேட்கல. முகமா இருந்தீங்க, கிட்டத்தட்ட ஐவர் குழுல முக்கியமான ஆட்களா இருந்தீங்க. 8ஆம் மண்டலத்துல முக்கியமான அளவு இருந்தீங்க அதிமுக. திடீர்னு ஒரு கரையை இன்னொரு கரையை வேட்டி கட்டிட்டு போய் நிக்கிறப்ப மக்கள் மத்தியில் எப்படி இருக்கும்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது. அப்படியெல்லாம் இல்லை. நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது தஞ்சை. அதிமுகவா சுதந்திரமா செயல்பட சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. அது அவரை கேட்கணுங்க. முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள போக முடியல, ஏன் சேர்க்க மாட்டேங்கிறாரு? அதாவது என்னை தனிப்பட்ட முறையில் வருவதற்கு அழைத்தார்கள். நான் செல்வதற்கு தயாராக இல்லை. ஒன்றாக இணைந்தால்தான் என்ற நிலைமையில் இருந்தேன். அவர்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டுக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டு மக்களை இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த இயக்கத்தில்